ஆனால் வேங்க வயல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்கிற நீங்களும் பாதிப்பை ஏற்படுத்திய அந்த சில நபர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய செல்வகுமாரும் ஒரே கூட்டில் இருந்துட்டு இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடும் சொல்றீங்களே, அந்த அளவுக்கு மானம் இல்லாதவர்களாக சூடு சொரணை இல்லாதவர்களாக பட்டியல் சமுதாய மக்கள் இருக்காங்க நீங்க சொல்றீங்களா? நான் நிச்சயமா சொல்றேன். திருப்பி ஏன் சொல்றேன்னா, திருமானனே சொன்னாலும் பட்டியல் சமுதாய மக்கள் ஏன் ஓட்டு போட மாட்டாங்க, இதை ஓட்டு போட மாட்டாங்க. எப்படி ஓட்டு போடுவாங்க? எங்கேயோ வேங்க வயல் எனக்கு ஏன் கோவம் வருதுன்னு கிடையாது, எனக்கு கோவம் வருது, எனக்கு வருத்தம். அது அங்க பாதிக்கப்பட்ட மக்களாதான் அந்த பாதிப்பு உணர்வு கிடையாது, அந்த பாதிப்பு எனக்கும் இருக்கு. அதனால நீங்க பாதிப்பை இன்று வரை அனுபவித்திருக்கூடிய சமுதாயத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அணிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு ஓட்டு போடுங்கன்னா எப்படி, அது எப்படி ஓட்டு போட முடியும்? இன்னொரு முறை இந்த திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்க, நீங்க இப்போ இந்த சாதியவாதிகள் எவ்வளவு கொக்கரிப்பார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு அட்டகாசம், எவ்வளவு அட்டுழியங்கள் பண்றாங்க. இதே ஆளுங்கட்சியாதான் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கூட்டில் விசிகா இருக்குது. இவங்களால ஏதாவது ஒரு இஷ்யூ பண்ண முடியுதா? கேட்டா நாங்களும் ஆட்சியில் இருக்கிறோம். வேங்க வயல் என்னங்க ஆச்சு? ஏங்க நாங்க ஆட்சியில் அங்க இருக்கிறோம். இந்த கோயில் விட மாட்டாங்க, நாங்க ஆட்சியில் அங்க இருக்கிறோம். தினசரி மக்கள் பாதிக்கப்பட்டு அம்மாவும் வெட்டி சாவல் அடிக்கிறோம், ஆணவ கொலை பண்ற இவ்வளவு பண்ற, நாங்களும் ஆட்சியில் இருக்கிறோம். அப்ப இப்படிலாம் நீங்க கேள்வி கேட்டு நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வரப்போ இதனால என்ன பலன் உண்டு, என்ன இந்த மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு, பலன் கூட எடுத்துருங்க. நீங்க என்ன குறைந்தபட்சம் என்ன பாதுகாப்பு உண்டு? அப்போ அந்த பாதுகாப்பு கூட வழிவகை இல்லை.